ஆம், இந்த பதிவிலே நாங்கள் கோர்சஸ் என்கின்ற பகுதியில் காணப்படுகின்ற ப்ரீமியம் கோர்சஸ் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். ப்ரீமியம் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது ஜென்ரல் கோர்சஸ் போலும் மாதம் பை பண்ணுறது அல்ல. இது ஒரு வருடத்துக்கு அல்லது குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஒரு தடவை மாத்திரம் பை பண்ணுறேன். உதாரணமாக கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு ரெடியாகிற பிள்ளை தரம் 3 இருந்தே கிரேட் 5க்கு தேவையான இந்த ப்ரீமியம் கோர்ஸ் பேக்கேஜ் ஒன்றை பை பண்ணலாம். ஒரு மாடல் பேப்பர் அல்லது பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் இப்படி ஏதாவது ஒன்று ப்ரீமியம் கோர்ஸஸுக்குள்ளால் அந்த பிள்ளை பை பண்ணினால் அது தரம் 3, 4, 5 3 வருடங்களுக்கு அந்த கோர்சஸை அந்த பிள்ளை படிக்கக்கூடியதாக இருக்கும். கிரேட் 10ல் ஜிசி ஓரளவுக்கான கோர்ஸை பை பண்ணுற பிள்ளை 10, 11 2 வருடங்களுக்கு படிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி தான் உயர்தரத்துக்கும் அட்வான்ஸில் இருக்கும். இதான் இந்த ப்ரீமியம் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரீமியம் கோர்சஸில் படிக்கிறதும் ஜென்ரல் கோர்சஸில் படிக்கிற அதே சிஸ்டம் தான். ஆரம்பத்தில் வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்கும், அதில் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், பவர் பாயிண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதற்கு பிறகு அசைன்மெண்ட் இருக்கும், அதுக்கு பிறகு டவுட் கிளியரன்ஸ் இருக்கும். இந்த எல்லா வசதிகளும் ப்ரீமியம் கோர்சஸுக்குள்ளேயும் இருக்குது. படிக்கிற முறை ஒரே போல தான், ஆனால் அந்த சப்ஜெக்ட் தான் வித்தியாசப்படும், அந்த பை பண்ணுற மெத்தடும் வித்தியாசப்படும். நாம் உதாரணமாக கிரேட் 5க்குள்ளே நம்ம இப்போ லொகின் ஆகி இருக்கிறதால நான் கிரேட் 5ல் கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் ஒன்று போட்டுக்கிறோம். மாடல் பேப்பர் பேக்கேஜ் உண்டு. இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ்கள் வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி பை பண்ணலாம். நிறைய பேக்கேஜஸ் இருக்கும்போது செலக்ட் பண்ணி பை பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதுக்கான கட்டணங்களில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உதாரணமாக 3ஆம் தவணை பரீட்சை எதிர்பார்த்து நெருங்கி கொண்டிருக்கிறது. 3ஆம் தவணை பரீட்சைக்கு பிள்ளைகளுக்கு இதில் நாங்கள் 3rd term பேப்பர் டிஸ்கஷன் பேக்கேஜ் ஒன்று போடுறோம்னு வைங்க. அந்த நேரத்தில் பிள்ளை 5 பாடங்கள் எடுக்குதுன்னா அந்த 5 பாடங்களுக்கும் 3rd termக்கான பேப்பர் டிஸ்கஷன் பேக்கேஜ் இருக்கும். அப்போ அந்த 5ஐயும் நீங்கள் செலக்ட் பண்ணி பை பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது செலக்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேக்கேஜஸை இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு இங்கே உருவாகும். இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணவும் முடியும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் தனியாக ஒரு சப்ஜெக்டை மாத்திரம் நீங்கள் பை பண்ணவும் உங்களுக்கு முடியுமாக இருக்கும். இதான் பேக்கேஜஸை செலக்ட் பண்ணுறேன். இந்த ப்ரீமியம் கோர்சஸில் உங்களுக்கு சாம்பிள் கிடைக்காது. அதாவது ஜென்ரல் கோர்சஸில் ஃபஸ்ட் மந்த்துக்கு ஃப்ரீ பார்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி இங்கே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஜென்ரல் கோர்சஸில் படிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய கோர்ஸாகத்தான் இந்த ப்ரீமியம் கோர்சஸ் காணப்படும். இதில் நாங்கள் 38 லெசன்களை உள்ளடக்கிய கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு தேவையான மாடல் பேப்பர் பேக்கேஜ் ஒன்று போட்டுக்கிறோம். அப்போ அந்த பேக்கேஜ் எப்படி பை பண்ணுறது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், மாடல் பேப்பர் பேக்கேஜ் ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுக்கு லாக்ட் அப்படின்னு காட்டுது. இது இந்த பேக்கேஜ் 2000 38 லெசன்ஸ் இருக்குது, 12 செமினார்கள், அதாவது 6 பார்ட் 1 பேப்பர்ஸ், 6 பார்ட் 2 பேப்பர்ஸ், 12 மாடல் பேப்பர்களுக்கான கோர்சஸில் 38 வீடியோ ரெக்கார்டிங்ஸோட, அதுக்கான டியூட்ஸுகளோட, டவுட் கிளியரன்ஸோட, அசைன்மெண்ட்டுகளோட 38 லெசன் இருக்குது. அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக செமினார் போகிறதா இருந்தால் 12 செமினார்களுக்கு தேவையான கற்றல் உள்ளடக்கம் இதுக்குள்ளே இருக்குது. 12 செமினாருக்கு நீங்கள் எவ்வளோ செலவழிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் செமினாருக்கு நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் வருகின்ற போது, நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் செமினாரில் இருக்கின்ற நேரத்தில் உங்களோட பிள்ளைக்கு அதை பிடிச்சு கொள்ளையிலுமா? ரைட், அந்த பிள்ளை கொஞ்சம் டயர்டாகினால் அல்லது பிள்ளைக்கு அசௌகரியம் உண்டால் அல்லது இப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ அது மிஸ் ஆனதான். ஆனால் இங்கே ஸ்மார்ட் போர்டில் 1-to-1 கனெக்ஷன். உங்களோட பிள்ளைக்கு மாத்திரம் சார் படிப்பிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பிள்ளைன்ற டவுட்டை சார் கிளியர் பண்ணி வைப்பார். பிள்ளை வசதியான நேரத்தில், தனக்கு விருப்பமான நேரத்தில், தனக்கு முடியுமான நேரத்தில் பிள்ளை படிக்க போகணும். அந்த ஆப்ஷன் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பேக்கேஜை பை பண்ணணும் இல்லையா? பை பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஏற்கனவே உள்ள அதே மெத்தட் தான். நீங்கள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் பை பண்ணுறதால உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது. பல சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ண உடனே அட்மினுக்கு மெசேஜ் போயிடும், இந்த கோர்ஸை இவர் பை பண்ண வரான்னு சொல்லி. அப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு பெண்டிங் அப்படின்னு தான் அது காட்டும். பாருங்கள், பெண்டிங் அப்படின்னு காட்டுது. இப்போ அட்மின் அப்ரூவல் கொடுக்க போகிறாரு. அதுக்கு பிறகு உங்களுக்கு பெய்டுன்னு காட்டும். ரைட், இப்போ அட்மின் அப்ரூவல் வழங்கப்பட்ட பின்னாடி உங்களுக்கு பாருங்கள், இங்கே கோர்ஸ் ஐடி 820 1 பெய்ட். திஸ் பர்ச்சேஸ் இஸ் பெய்ட் அண்ட் செலக்டட் கண்டென்ட் இஸ் அன்லாக்ட். அன்லாக்காக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸை படிக்க முடியுமாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா பேக் பண்ணி மறுபடியும் நீங்கள் இந்த கோர்ஸுக்குள்ளே ஓப்பன் பேக்கேஜ் கொடுத்து நுழைங்க. நீங்கள் லெசன்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி 38 லெசன்கள் இங்கே
கற்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 38 லெசன்கள்லேயும் உங்களுக்கு வீடியோ டியூட்டோரியல், அதுக்குரிய அசைன்மெண்ட், அதுக்குரிய பிடிஎஃப் நோட்ஸ், அதுக்குரிய டவுட் கிளியரன்ஸ், இந்த மாதிரி சகல விடயங்களும் இதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு வீடியோ வந்து ஓப்பன் லெசன் கொடுத்து பார்ப்போம். ரைட், இங்கே பாருங்கள், இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸ்க்ரீன் போட்டு பார்த்துக்கொள்ள முடியும். வீடியோ எப்படி ப்ளே ஆகும். ஓகே, ரைட். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் டவுன்லோட் அசைன்மெண்ட் இருக்குது. அது போன்று நீங்கள் அதை சப்மிட் பண்ணலாம். அது போன்று உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் அந்த டவுட்டில் கேட்கலாம். இந்த எல்லா விவரங்களும் இதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ப்ரீமியம் கோர்சஸில் நீங்கள் கற்கின்ற முறை. ஓகே, அடுத்த பதிவில் நாங்கள் ஏஐ அசிஸ்டன்ஸ் எவ்வாறு தொழிற்படுகின்றதை பார்க்க இருக்கிறோம்.